இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஆர்சிபியோட பவர் ஹிட்டர்ஸ், பேட்டர்ஸ்லாம் எல்லாம் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ குறிப்பாக வந்துட்டு எல்லா பிளேயரும் பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டுருக்காங்கன்னு தான் சொல்லுவேன் ஆர்சிபியில் பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் வந்து பின்சால்ட் வந்து ரீசெண்ட் மேட்சஸ் விளாடிருந்தார் ஐஎல் T20யில். அது 2 மேட்ச்சில் ஃபஸ்ட் மேட்ச் செம்ம நாக் ஆனார், செகண்ட் மேட்ச் 2 ரன்னில் அவுட் ஆனார். ஃபஸ்ட் மேட்ச்சில் செம்ம எக்ஸ்போஷிவாக ஆடினார் தான் சொல்லலாம். ஒரு டிஸ்ட்ராயிங் இன்னிங்ஸ் தான். ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் ஆடினா எப்படி இருக்கும் அது மாதிரி ஆடுறாரு. ஒரு செகண்ட் இன்னிங்ஸில் செம்மையாக ஆடுறாரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆனால் அப்பப்போ ஃப்ளாப் ஆக வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கார். ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் பொறுத்த வரைக்கும் வேறு மாதிரி பிளேயராக தெரியுறாரு பின்சால்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ இவரோட பேட்டிங் வந்து சின்ன சாமியில் வேறு மாதிரி இருக்க போகுது, பொறி பறக்க போகுது, அது மாதிரி தான் சொல்லலாம். ஸோ இது இல்லாமல் கீப்பிங்கும் ப்ரில்லியண்ட்டாக பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இவரை மஸ்ட்டாக வந்து பிளேயிங் லெவலில் ஆட வைக்க போகிறாங்க. ஏன்னா இவரை வந்து வில் ஜாக்ஸ் பதிலாக எடுத்தார்னா அந்தளவுக்கு பொட்டான்ஷியலும் வச்சுருக்காரு. ஏன்னா இங்கிலாந்து ஸ்குவாட்லேயே இருக்கார், மெயின் இதுலேயே இருக்கார். அதனால் பயங்கர பொட்டான்ஷியலும் இருக்குது. ஸோ ஒரு நல்ல அடுத்து ஜேக்கப் பர்த்தல் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஜேக்கப் பர்த்தல் வந்து செமையான நாக் ஆடுறாரு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு இன்னிங்ஸை வந்து செட்டில் டவுன் ஆடிட்டு அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ரீசெண்டாக நடந்த மேட்ச்சில் 87 ரன் அடித்தார். அதுக்கப்புறம் 2 விக்கெட்டும் அந்த மேட்ச்சில் எடுத்திருந்தார். ஸோ இவரோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ அதுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பேட்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பேட்டராக தெரியாது. ஆனால் என்ன செட்டில் ஒன்று ஆடி அதுக்கப்புறம் தான் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா மற்ற கிரவுண்டில் ஆடும்போது இவர் வந்து வச்சு ஆட வைக்கும்போது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருப்பார். ஸோ மேக்ஸிமம் தெரிஞ்சுக்கோங்க, இவர் வந்து ஒரு பேக்கப் பிளேயர் தான். சப்போஸ் இப்போ ஜாஸ் ஹேசல்வுட் மாதிரி பிளேயர்லாம் வந்து வரலன்னா இவர் வந்து தாராளமாக ஆட வைக்கலாம். ஸோ ஒரு பேட்டிங்கில் இம்பார்ட்டன்ஸாக ஒரு ஃபாரினரே எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா ஸ்பின்னிங்க்கு இவர் ஆப்ஷன் இருக்கார், டபுள் ஆப்ஷன் இருக்குது. பவுலிங்கும் போடுவார், பேட்டிங் ஆடுறதுனால இவரை தாராளமாக ஆட வைக்கலாம்னு சொல்லுவேன். ஸோ ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வேறு கைஸ். ஸோ ஒரு மிடில் ஆர்டரில் லெஃப்ட் ஹேண்டர் ஆர்சிபிக்கு ஓரளவுக்கு நல்ல ஃபயராகவும் ஆடுவார். ஸோ இவர் ஒரு இம்பார்ட்டன்ஸாக இருக்கும். ஸோ பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்க ஆர்சிபின்னு. ஸோ இவங்க 2 பேரோட இன்னொருத்தர் பயங்கர பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கார் ரீசெண்ட் மேட்சஸில். அவரை பற்றியும் பார்ப்போம். வேறு யாரும் இல்லை, டிம் டேவிட் தான். ஸோ டிம் டேவிட்டோட மேட்சஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் சேசிங்னு வந்து மேட்சை முடிச்சு கொடுத்துட்றாரு அப்படின்னு தான் சொல்லுவேன். ரீசெண்டாக நடந்த மேட்சஸில் 62, 68, அதுக்கப்புறம் 24 ரன் அடிச்சிருந்தார். எல்லாம் சேசிங்கில் அது. ஸோ சேசிங்கில் செம்மையாக வேறு மாதிரி ஆடுறாரு. ஸோ இன்றைக்கும் அவரோட பேட்டிங் மேட்சஸ்லாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி மேட்சஸில் எப்படி ஆடினார் அதை பற்றியும் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது போல் மேலும் ஆர்சிபி பிளேயர்ஸ் பற்றிய அப்டேட்ஸ்லாம் வேணால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மிச்சபடி தான். பை கைஸ்.